டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜெகதீப் தங்கரின் ராஜினாமாவை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நேற்றைய தினம் ராஜினாமா செய்வதாக ஜெகதீப் தங்கர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருக்கு. இது குறித்தான மேலும் விவரம் என்ன? ஷாம், வணக்கம். குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றி வந்த ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி தான் இந்த பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் ஏற்கப்படுமா அல்லது மீண்டும் அவர் அந்த தன்னுடைய ராஜினாமா முடிவை வித்ட்ரா செய்வாரா என்றெல்லாம் விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த ராஜினாமா ஏற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெகதீப் தன்கரினுடைய அந்த 5 ஆண்டு கால பதவி என்பது 2027ஆம் ஆண்டுதான் நிறைவடைகின்றது. ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் திடீரென்று இந்த ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டிருப்பது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு பதவிகளை வகித்து வந்தவரான ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உடல்நிலையை காரணமாக காட்டியிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். வேறு யாரையோ அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ரீதியில் அவர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் பதவி காலம் முடிவடைவதற்கு முன்னதாகவே அவர் ஏன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார்? உண்மையிலேயே அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதுதான் காரணமா அல்லது வேறு அழுத்தங்கள் காரணமா என்றும் எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இந்த சூழலில் குடியரசுத் தலைவர் அந்த ராஜினாமாவை ஏற்று தற்போது அதனை முறைப்படி உள்துறைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இனி அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்படும். இனி வேறொருவர் முறைப்படி தேர்வு செய்யப்படுவார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.